எனக்கு 20 நாடுகள் அதனுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. 20 நாடுகள். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், அதுல 7 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ், ஒரு இஸ்லாமிய நாடு. மெக்கா மதினா 2 புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடு. அதனுடைய உயர்ந்த விருதை, நாட்டினுடைய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2016 கொடுத்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் சயீத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. பஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. ஈஜிப்ட் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த நைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. குவைத் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் 2024 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தாங்க நான் சொல்றேன். இந்த நாடுகள் எல்லாம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது ஈஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், யுஏ ஆக இருக்கட்டும். ஆனா இங்க சும்மா மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் கையில் இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு, நான் காலைல அரசியல் விட்டு போயிடுறேன். மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது, சத்தியமா தெரியாது. ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க, தெரியாது. மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த தாய்மார்கள் எல்லாம் ஆடையை கலட்டி விட்டு ரோட்டில் நடந்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அந்த மணிப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நடந்த பிரச்சனையை இன்னைக்கு மறுபடியும் மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் ஆட்சி மறுபடியும் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. எங்க நடந்தாலும் உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால நான் அதிகம் பேசுவதை விட என் அருமை இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், நாளை ஒரு 10 நிமிட காலம் நீங்க மனத்தை யோசிச்சு நாம் எங்கேயாச்சும் தவறு பண்ணிருக்கிறோமா, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறோமா அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிக்கணும். என்னுடைய கடமை மறுபடியும் திரும்ப வந்து நோன்பு திறந்த பிறகு எல்லா தலைவருடைய பெயரை சொல்லி நன்றி தெரிவிப்பதற்கு அக்கா தேசி சவன் அவர்களோடு மறுபடியும் நான் இந்த மேடைக்கு வர்றேன். அதனால் நோன்பு திறக்கிற நேரம் அதிகமா நெருங்கிருச்சனால எல்லா தலைவர்கள்ட்டையும் மறுபடியும் வந்து உங்களை வரவேற்கின்றேன் என்று சொல்லி என்னை உரையை முடித்து இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சிறுபான்மை அணியினுடைய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி திரு அண்ணாமலை அவர்களே. அடுத்ததாக நோன்பு துறத்தல், இறை பிரார்த்தனை, திருக்குரான் ஓதுதல் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. நோன்பு திறக்கும் துஆ. اللهم لك صمت وبك